பாக்கியம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா. இந்த கேட்டு வந்து பூட்டப்பட்டிருக்கு. நாங்கள் சுற்றி வந்து இதை காட்ட முடியுமென்னா அதை சுற்றி வந்து காட்டுறோம். இதை சுற்றி பார்த்தீங்கன்னா இங்கே அரிச்சனை கடை வச்சிருக்கோம். மன்னேஸ்வரன் ஆலயத்து வர இந்த பக்தர்கள் வந்து பல அர்ச்சனைகள் வந்து செய்து கொள்ளலாம். இங்கே வந்து எல்லா வசதியும் செஞ்சுருக்காங்க.
ரூப அவதாரம் இப்படி தெரிவிக்கணும்னு பாருங்க, விஸ்வரூப அவதாரத்தை. இதில் பார்த்தோம்னா வாகனங்கள், வீர வாகனம், மிகவும் அழகாக வைத்திருக்கிறார்கள். அந்த நல்லா இருக்குண்ணா. இது அந்த வேட்ட திருவிழாவுக்காக கொண்டு செல்லப்படுற குதிரை வாகனம். திருப்பணி வேலை செய்து கொண்டிருக்கணும். வேலை திருப்பணி வேலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இங்கே அந்த புலி வாகனம் இருக்குது. இங்கே அந்த நந்தி தேவர் இருக்கிறார். இது அந்த வடிவாம்பிகை அம்பாள் சன்னிதானம். மகாவிஷ்ணு டெம்பிள். உள்ள கோயிலை சுற்றி ஒவ்வொருத்திட்ட இதுவும் போட்டிருக்கேன்னா மகிஷாசுரமர்த்தினி.
அப்போ வேலை செய்து கொண்டிருக்கணும். ரசபவானில் நவகிரக சன்னிதானம் வாருங்கள், உங்களுக்கும் தரிசனம் கிடைக்கட்டும். இங்கே வந்து ஐயப்பன் சன்னிதானம் வச்சிருக்கிறாங்க, ஹரிகரசுதன், வேறு சன்னிதானம். ராமாயண காலத்துக்கு முற்பட்ட கோவில். சரி, முன்னேஸ்வரன் அர்த்தம்னு கேட்டார். இலங்கையில் உள்ள ஈஸ்வரன் கோவில் முதன்மையாக தோன்றும் ஈஸ்வரன் கோவில் இது முன்னேஸ்வரம். முன்னேஸ்வரம், கோணேஸ்வரம், திருக்கேஸ்வரம், நவனேஸ்வரம், இன்னொரு ஈஸ்வரன் தொண்டேஸ்வரம். அது காலி பக்கத்தில் கடற்கரைக்குள்ள கடலுக்குள்ள மணியான வரலாறு. திருக்கேஸ்வரத்துக்குள்ள பழைய திருகோணமலை கூட பழைய கோவில் கடலுக்குள்ள திருகோணமலையில் திருகோணமலை அது கடலுக்குள்ள இருக்கு. தண்ணி பற்றி கோவில் கோவில் இருந்தாலும் மேலே கொடுக்குறவங்க அதுக்கு பூஜை பண்ணிடலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம், அது உண்மையாக இருந்தது. ஒரு ஈஸ்வரன் கோயில் முதன்மையாக தோன்றிய ஈஸ்வரன் கோயில் ராமாயண காலத்துக்கு உட்பட்டது. ராமாயணத்துல ராவணனை சம்ஹாரம் பண்ண பிரம்மஹத்தி தோஷம் ராமருக்கு வழிபட்டதாக ஒரு ஐக்கியம், அதாவது தட்சிண கைலாச புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது பிரகாரமாக அந்த கோயில் இதை விட பெரிய கோவில் இருந்திருக்கு. காலப்போக்கில் கோயில்கள்லாம் பராமரிப்பு இல்லாமல் காடு பற்றி அணுகி போயிட்டு, அப்புறம் போர்த்துகீஸ் காலத்தில் இந்த கோவிலை துப்புரவாக எடுத்து போட்டு அவங்க ஒரு 10 வருஷம் ஒரு கிறிஸ்டியன் கோவில் வச்சுருந்தாங்க, 19 வருஷம். அதுக்கப்புறம் வந்து குலக்கோட்டு மகாராஜா, கிருத்திசேர ராஜகன், பாண்டியர், சோழ காலங்களில் இந்த கோவிலுக்கு தேவையான புனருத்தாபன கோயில் பழைய கட்டடங்கள்லாம் சேர்த்து எடுத்து ஒரு கோவில் கட்டினாங்க. அப்போ அதுக்கப்புறமும் இந்த கோவில்கள் அந்த ராஜா காலங்கள்லேருந்து மானியமாக கொடுக்கப்பட்ட 64 கிராமங்கள் இருந்தது இந்த கோயிலுக்கு. இந்த கோயில் ஒரு தனி ராஜ்யதானமாக தனி ஒரு ராஜ்யமாக இருந்தது. 64 கிராமத்துக்கு இது ஒரு தலைநகரமாக இருந்தது. இந்த முன்னேஸ்வரன் கோயிலை சுற்றி. அப்போ அதுக்குன்னு சொல்லி தனி காசு, குரட்டு காசுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இந்த காசெல்லாம் இருந்தது. காலப்போக்குள்ள காலம் நிர்வாகங்கள் மாற, ராஜ்ய முறைகள் மாற, ஆங்கிலேய காலத்தில் இந்த கோயில் வந்து இந்த கோயில் மட்டும் மிஞ்சினது. அப்போ அதன்படி இந்த கோயிலை பராமரிக்கணுங்கிறதுக்காக இந்தியாவில் கொண்டு தஞ்சாவூர்லேருந்து கொடுக்குறவங்க அவரை கொடுக்குறாங்க. இந்த கோயிலுடைய பொறுப்பு அவர்கிட்ட ஒப்படைக்கும். அவங்க பரம்பரை சதா காலம் பராமரிக்கணும்னு சொல்லி ராஜா அந்த ஆங்கிலேய காலத்தில் கொடுக்கப்பட்டது. அதன்படி அவங்களுடைய பரம்பரை தான் இப்போ கோயிலை பராமரிச்சது, குருக்கள் பரம்பரை. இது வந்து இந்தியா வம்சாவளியா அந்த குருக்கள் பரம்பரை இருக்கு. தஞ்சாவூர் வரைக்கும் வந்தவங்க. தஞ்சாவூர்ல அவங்க கொடுங்கலை பூஜை பண்ணி இங்கே வந்து அந்த விலகால ஆங்கிலேய காலத்தில் இங்கே வந்து பூஜை நடத்திக்கிறது. அப்புறம் கோயில் புனருத்தாம வேலையெல்லாம் செஞ்சு கொண்டிருந்தாங்க. இங்கே என்னென்ன விசேஷம் இருக்குது? என்னென்ன விசேஷங்கள் இருக்கு? அதாவது இந்த கோயில் விசேஷம் வந்து இப்போ நடக்க போகிற 23ஆம் தேதி கொடியேற்று மகோத்சவம் சொல்லி 28 நாள் நடக்கும். மற்ற கோயில்களில் வந்து காலையில் திருவிழா துணை இரவில் முடியும். இந்த கோயில் இரவில் துணையும் அடுத்த நாள் காலையில் முடியும். அது காரணம் வந்து ஒவ்வொரு திருவிழாவும் ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள மக்கள் தங்கள் கோயிலில் வந்து ஊரில் விளையிற அரிசி, நெல், காய்கறி இதெல்லாம் கொண்டாந்து கொடுத்து அதை ராத்திரி, அந்த காலத்தில் போக்குவரத்து வசதி கிடையாது. அப்போ அந்த நேரத்தில் போக்குவரத்து வசதி கிடையாது. அதாதபடி அவங்க கால்நடையாகவோ வண்டி மார்க்கமாகவோ கொண்டாந்து கோயிலில் வந்து சாமான்களை கொடுத்து ராத்திரி இங்கேயே தங்கி புராண இதிகாச நாடகங்கள் நடத்தி ராத்திரி தூக்க மணி காரணம் கேட்டால் இதுவரை காடுகள் இருந்தபோது யானை மற்ற ஒரு மிருகங்கள்லாம் வரும்னு சொல்லி அதுக்கு பயந்து வந்தவங்க 10 வருஷம் அதுக்கு மின் மின்சார வசதி கிடையாது. 1928ஆம் ஆண்டு இதுக்கு மின்சார வசதி கிடையாது. அதனால் வந்து ராத்திரி ஃபுல்லாக திருவிழா, ராத்திரி இங்கேயே தங்கி திருவிழா முடிச்சு அடுத்த நாள் காலம் நிச்சய திருவிழா முடிச்சுட்டு ஊருக்கு போவாங்க. அந்த பழக்கம் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஆனால் வாகன வசதி வந்தபடியும் சாயந்தரம் வந்து இப்போ
தேவையான சாமான்லாம் கொடுத்து திருவிழா நடத்திட்டு ராத்திரி வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையில் திருப்பி வந்து திருவிழா நடத்துகிறாங்க. ஓகே. அந்த பழைய முறைப்படி நடக்கிற திருவிழா. அந்த பூஜை வந்து நித்திய பூஜை எல்லாம் வந்து எத்தனை டைம் ஐயா? காலையில் 5:30 மணிக்கு முதலாக பூஜை திருவனந்தபுரம். சரி. 7:30 மணிக்கு 2வது காலசந்தி பூஜை. காலசந்தி. மத்தியானம் உச்சிக்கால பூஜை 12 மணிக்கு. மத்தியானம் 12 மணி உச்சிக்கால பூஜை முடிஞ்சோன்னு மண்டபத்தில் தானம் கொடுப்பாங்க, அன்னதானம். சரி. அதே மாதிரி சாயந்தரம் 5 மணிக்கு சாயரட்சை. ஓகே. இரவு 7 மணிக்கு 2ஆம் கால பூஜை. ராத்திரி 8 மணிக்கு அத்தசாமி பூஜை. இந்த பூஜை நேரங்கள் திருவிழா காலத்தில் கொஞ்சம் மாறுபடும். டைம் நேரங்கள் வித்தியாசப்படும். காலையில் எத்தனை மணிக்கு சன்னிதானம் திறந்து மத்தியானம் மதியம் பூஜை மணி எத்தனை மணிக்கு சாத்துவீங்க? நட சாத்துவீங்க? அதுதான் நட சாத்துறது. இங்கே ஏன்னா சூரத்துலேருந்து எல்லாரும் வராங்க. அப்போ காலையில் காலையில் 5 மணிக்கு கோயில் திறந்தா ராத்திரி 8 மணிக்கு கோயில் திறந்துருக்கு. அது வந்து வந்து அச்சயம் பண்ணிட்டு தூரத்துல இருந்து வர மக்கள் வந்து அவங்களால பிரச்சனை அவங்களுக்கு சங்கடப்படுவீங்கிறதுக்காக கோயில் திறந்தே இருக்குது. மற்ற கோயிலுமே கொழும்பு கோயிலெலாம் 10 மணி 11 மணிக்கெலாம் பூச்சிடும். ஆனால் இங்கே அப்படி முடியாது. ஏன்னா எல்லாரும் 10 மணி மேலே இங்கே வருவாங்க. ஓகே. இங்கே 1 மணி இங்கே வந்து அன்னதானம் சாப்பிட்டுட்டு அப்படி போவாங்க. இங்கே வந்து எந்த நேரம் வந்தால் பெருமான தரிசனம் பண்ணலாம். அது மாதிரி ராத்திரி 8 மணிக்கு தரிசனம் பண்ணலாம். தரிசனம் பண்ணலாம். ஒவ்வொரு நாளும் அன்னதானம் இருக்கும். ஒவ்வொரு நாளும் அன்னதானம். யாருக்கும் சில பாதி மேலே கோயிலாக நடக்கும், சில நாளில் ஆள் கொடுத்த நன்கொடை மூலமாக அது நடக்கும். ஒரு 12 மணி பூச முடியும் நடக்கும். இப்போ எப்போ வந்தாலும் பகவானை தரிசிக்கலாம். 12 மணி 8 மணி நீங்கள் காலையில் 5 மணிக்கு கோயில் திறந்தா ராத்திரி 8 மணிக்கு நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணிக்கலாம். இடையில அபிஷேகங்களுக்காக திற போட்டுருக்கும். அதை நேரங்கள் தவிர மற்ற நேரங்களும் செய்யலாம். நீங்கள் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணம் வேறு என்ன விடயங்களே அந்த கோயிலில் விடயங்கள் வேறு விடயங்கள் ஏதாவது வேறு விடயங்கள் ஏதாவது அந்த கோயில் சம்பந்தமாக விஷயங்கள் இங்கே நவராத்திரி இருக்குது. வசந்த நவராத்திரி சொல்லி மார்ச் மாதத்தில் இருக்குது. சரி. சாரதா நவராத்திரி சொல்லி ஐப்பசி மாதம். சரி. லட்சாஜி சொல்லி தை மாதம் பௌர்ணமியோடு இருக்குது. அடுத்தது மகா சிவராத்திரி இருக்குது. மகா சிவராத்திரி அப்புறம் பிரம்மோத்சவம் சொல்லி மாசி மாதம் பௌர்ணமியை கடைசியாக கொண்டு வர 10 நாள் சொல்லுவாங்க. இது வந்து ஆவணி மாத தீர்த்த ஒரு பௌர்ணமி, ஆவணி மாத பௌர்ணமியை கடைசியாக கொண்டு 28 நாள் ஒன்று நடக்கிறது. ஓகே. இது எத்தனை நாள் திருவிழா? இது இப்போ இங்கே 28 நாள் திருவிழா நடக்கும். 28 நாள். 23ஆம் ஆரம்பம். 23ஆம் கொடியேற்றி நடந்தால் திருவிழா நடக்கும். ஆவணி மாதம் இந்த பௌர்ணமிக்கு தீர்த்தமானது மாயவனார் சொல்லி இங்கே எதிர்வாயா சொல்ல சிங்களத்தில். ஆனால் தமிழில் மாயவனார் தான் சொல்லுவோம். அதாவது வந்து ஆவணி பௌர்ணமிக்கு விஷ்ணு வந்து மாயவன், அவருக்கு கங்கை ரூபா வந்து சிவனை சந்திக்கிற ஒரு ஐதீகம். அந்த ஐதீகப்படி ஒவ்வொரு பௌர்ணமிக்கு சுவாமி அங்கே தீர்த்தம் அனுப்புவாங்க. ஓகே. சரிடா, நன்றி ஐயா. இங்கே வந்து இங்கே நடக்கின்ற விசேஷங்கள் எல்லாத்தையும் வந்து பத்திரிகைகளில் வந்து இந்த பலகையில் இட்டிருக்காங்க. இது வந்து பார்க்கும்போது பெரிய கோயிலை விட்டு வெளியேற பெரிய அரசமரத்து கீழே சரிங்க பகவானை வச்சு வணங்கி கொண்டிருக்கணும். அதை உங்களுக்கு நாங்கள் காட்சிப்படுத்துகிறோம். பாருங்கள், மிகவும் அழகாக பெரிய அரச மரம் இருக்குது. இங்கே வந்து விநாயகர் பெருமானம் வந்திருக்கிறார். இங்கே வந்து இந்த ராகு தோஷம் உள்ளவர்கள் இங்கே வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே சிவனும் வைக்கப்பட்டுள்ளது. அவங்களுடைய தோஷங்களை வந்து இங்கே செய்து பரிகாரங்கள் செய்யக்கூடிய தலமாக இது வந்து அமைஞ்சிருக்கு. இதில் வந்து நீங்களும் பார்க்கும் பொழுது உங்கள் வணங்கி கொண்டு உங்கள் தோஷங்களையும் கருத்தி கொள்ளலாம். இங்கே வர முடியாதவர்கள்
அவ்வளோ பேர் இருப்பாரு இல்லையா? வர முடியாதது அந்த வீடியோ பார்த்து தரிசனம் பண்ணி கொள்ளுங்க. இங்கே வந்து பின்னால் வந்து தீர்த்த கணியம் அமைந்துள்ளது. இது பார்த்தோம்னா கோயில்.